இங்க தாமிரபரணி ஆறுல ஆகாய தாமரை அந்த இது வந்து நிறைய இருக்கிறதுனால நிறைய தண்ணி மூவ் ஆகாம அப்படி இருக்கிறது. அப்புறம் இந்த சீலபுரி சைடுலாம் பாத்தீங்கன்னா ஆத்து மணல் அள்ளுறதுனால சுழல் நிறைய இருக்கு. நிறைய சின்ன பிள்ளைங்க போய் விளையாட போய் நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்த கொஞ்சம் மணல் எல்லாம் நம்ம சிரமப்படுத்தினா கொஞ்சம் அந்த மாதிரி நடக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்த பாத்துக்கணும் அப்படின்னு. பாபநாசம் இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிதானே? அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் பாபநாசத்துல இருந்து வரீங்க? பாபநாசம் கனெக்ட் ஆகுற மாதிரி. சார் இது வந்து பாபநாசத்துல இருந்து நியர்லி 126 கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகுது தாமிரபரணி. சூப்பர். சோ இதுல வந்து எங்க டர்ட்டி ஆகுது நீங்க கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட். சோ இது வந்து சேர்மாதேவி வரைக்கும் கரெக்டா வருது சார். அதுக்கு அடுத்து நிறைய வந்து இண்டஸ்ட்ரி உள்ள வர போது வந்து அது வந்து ஸ்பாயில் ஆகுது சார். அதே மாதிரி இதுல வந்து நிறைய வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து இது போக மாட்டேங்குது. வேஸ்டா போய் கடலை கலக்கு ஒன்னு இல்லைன்னா வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகுது. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அண்ட் அந்த சேர்மாதிக்கு அப்புறம் வந்து வரக்கூடிய நீர் வந்து பியூரா வரும். ஸோ அதுக்கு ஒரு பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ இது ரெண்டும் வந்து பண்ணணும் சார். எனக்கு தெரிஞ்சு தம்பி பொலிட்டிக்கலா வந்தா நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டேட்டாவோட சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா விஷ்ணுக்கு? இப்போ என்னன்னா இப்போ வந்து சாமி நிறைய துணியெல்லாம் கழிச்சு தண்ணியிலேயே விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓட தண்ணி எல்லாத்தையுமே தாமிரபரணி ஆற்றோட மெர்ச் பண்ணி விட்டுருந்தாங்க. அது வந்து அசுத்தமாயிருது. இப்ப பாபநாசம் கிட்ட வந்து நம்ம அந்த துணியை அங்கேயே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாவமெல்லாம் அந்த தண்ணியோட போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ஓகே தான். பட் ஆனா அது மத்தவங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரி அல்லது இயற்கையை அஃபெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இப்ப போன வருஷம் மட்டும் மே மாசம் இறங்கி கிளீன் பண்ணப்ப 100 டன் துணி எடுத்திருக்காங்க அங்க இருந்து. அப்படிதானே? யாரெல்லாம் பேப்பர்ல பாத்தீங்க? 100 டன் துணி அங்க இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப 100 டன் துணி அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மீன், ஆமை, இந்த மாதிரியான விஷயங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் இதெல்லாமே அழிவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா அந்த கோரிக்கை இருக்கு. அந்த விஷயத்தையும் நாம அரசாங்கத்துக்கிட்ட இந்த நிகழ்ச்சியின் மூலமா வைக்கிறோம். மாணவர்கள், மாணவிகள், உங்களுக்கும் அதற்கான சமூக பொறுப்பு இருக்கு அப்படின்னு நாங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா வலியுறுத்துறோம். உங்களால முடிஞ்ச ஸ்டெப்ஸ், ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் இறங்கி கிளீன் பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். யாருக்கெல்லாம் தெரியும்? விஷ்ணு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் இறங்கி கிளீன் பண்றாங்க, அந்த கோடை காலத்துல இறங்கி கிளீன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களால பார்ட்டா இருக்க முடியும், நீங்க அதுல ஏதாவது ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் அதுல போய் கலந்துக்கணும். அந்த தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்துவதற்கு நீங்க ஒரு பெரிய விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியின் மூலமா வலியுறுத்துறோம்.